ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து இஞ்சி புளி ஊறுகாய் தான் செய்ய போகிறோம். இதுக்கு எங்கள் வீட்டில் வந்து நிறைய இஞ்சி கிடந்தது. அது சும்மாவே காஞ்சி வீணாக போகுது. சரி, இந்த இஞ்சி புளி ஊறுகாய் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நல்ல இஞ்சியாக இருக்கிறதா எடுத்து வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவி கொஞ்சம் உலர்த்தி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது பொடிசாக கட் பண்ணுற நேரத்தில் கொஞ்சம் வந்து பொடி ஒன்று நம்ம நுணுக்கிக்கணும். ஸோ அதுக்காக வந்து நான் எண்ணெய் சட்டியை கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா செவக்க அதை வறுத்துட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் வந்து இதை பொடிச்சு வச்சுட்டேன். இது வந்து இந்த இஞ்சி புளி வந்து சாதத்துக்கு, அப்புறம் வந்து தோசைக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எப்போதுமே இஞ்சி கிடச்சா இதை செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே இருப்பீங்க. நம்ம உடம்புக்கும் நல்லா ஜீரணமாகும். ஸோ அதனால் இதை வந்து கட்டாயமாக செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்கும் கொடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த கட் பண்ண இஞ்சியையும் புளியையும் போட்டு, நல்லா எலுமிச்சங்காய் அளவுக்கு புளியும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு, இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப குறகுறப்பாக இல்லாமல் மீடியமான சைஸில் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானால கொஞ்சம் கடுகு போட்டுட்டு அதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச அந்த விழுதத்துக்கு அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு, இது கூட வந்து நம்ம காரத்துக்கு வந்து மிளகாய் போட போகிறோம். மிளகாய் போட்டுட்டு இதில் வந்து நல்லா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இதில் வேணும்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் வதக்கிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து நம்ம பொரித்து வச்சோம் இல்லையா, வெந்தயம், கடுகு, அதையும் இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. இப்போது இது அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து நீர் தோசை செஞ்சேன். அந்த நீர் தோசைக்கு இதை வச்சு தான் சாப்பிட்டேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. எல்லா தோசையும் சீக்கிரம் காலி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் போல் இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். லைக் பண்ணிவிடுங்க.